காங்கிரசுக்கு 2 சீட்டுகள் மட்டுமே ஒதுக்கிய மமதா பானர்ஜி. நாங்க ஒன்றும் பிச்சை கேட்கல, கொதிக்கும் காங்கிரஸ். உடைகிறதா இந்தியா கூட்டணி? இது குறித்து இந்த வீடியோக்குள்ள விரிவா பார்க்கலாம். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம், நான் சுமலேகா. இந்தியா கூட்டணியுடைய 4வது மீட்டிங் அப்படின்றது கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களை குறித்து விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக கூட்டணி பற்றி இந்த 4வது கூட்டத்தில் பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் வேட்பாளராக ஒருத்தரை மமதா பானர்ஜி அவர்களும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவர்களும் சரி கோரிக்கை வச்சுருந்தாங்க. இவர் தான் பிரதமர் வேட்பாளராக வரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருந்தாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே. மல்லிகார்ஜுன கார்கேயை பொறுத்த வரைக்கும் அவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அவர் இந்த தேர்தலில் நின்னார் அப்படின்னா தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய வாக்குகளை பெறலாம் அப்படின்றது தான் மமதாவுடைய திட்டமாக இருந்துச்சு. மமதாவுடைய இந்த வலியுறுத்தலை நிறைய பேர் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஒரு சிறந்த சாய்ஸ் அப்படின்றதுனால. சரி, இது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மமதா அவர்கள் இன்னொரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. சீட் பங்கீட டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிடுங்க. ஏன்னா எலெக்ஷன் நெருங்குது. அந்த நேரத்தில் சீட் பங்கீடு பற்றி நம்ம ரொம்ப தீவிரமாக பேச முடியாது. பிரச்சாரத்தை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். நீங்கள் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் சீட் பங்கீட முடிச்சிட்டிங்க அப்படின்னா எனக்கும் வசதியாக இருக்கும் அப்படின்றது தான் மமதாவுடைய கோரிக்கையாக இருந்துச்சு. ஆனால் எந்த சீட் பங்கீடு குறித்தும் 31ஆம் தேதிக்குள்ளேயும் நடக்கல, அதுக்கு பிறகும் நடக்கல. அதனால மமதா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தானாக முன் சீட் பங்கீடை செஞ்சுருக்காங்க. அதாவது காங்கிரஸுக்கு வெறும் 2 சீட்டுகளை மட்டுமே ஒதுக்கியிருக்கு திரிணாமுல் காங்கிரஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாநிலத்தில் மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சியாக இருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ். இன்னும் ஓட் பேங்க் அதிகமாக இருக்கிறதும் திரிணாமுல் காங்கிரஸ்க்காக தான். ஸோ திரிணாமுல் காங்கிரஸ் தான் இந்த சீட் பங்கீட்டில் ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும் அப்படின்றத ஆல்ரெடி மமதா அவர்களே சொல்லியிருந்தாங்க. அந்தந்த மாநிலத்தில் எந்தெந்த கட்சிகள் மிகப்பெரிய ரோலை இருக்காங்களோ, அதாவது ஓட் பேங்க் அதிகமாக இருக்கிற கட்சி தான் சீட் பங்கீடை பிரித்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் அதிக ஓட் பேங்க் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே. ஸோ டிஎம்கே கூட காங்கிரஸ் கூட்டணி இருக்குன்னா காங்கிரஸ் சீட் பங்கீடை பிரிக்கக்கூடாது, மாறாக திமுக தான் பிரிக்கணும். அதே போல தான் மேற்கு வங்காளத்திலையும் திரிணாமுல் காங்கிரஸ் தான் பிரிக்கும், காங்கிரஸ் பிரிக்காது அப்படின்றது தான் மமதா அவர்கள் கோரிக்கையாக வச்சுருந்தாங்க. அவங்களுடைய கோரிக்கையை யாருமே கேட்ட மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் அவங்க வெறுப்பாகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நானே சீட்டை பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு வெறும் 2 சீட்டுகளை மட்டும்தான் பிரித்து கொடுத்துருக்காங்க. மமதாவுடைய இந்த அதிரடியான மூவ் அப்படின்றது காங்கிரஸை கொஞ்சம் கோவப்பட வச்சிருக்குன்னே சொல்லலாம். பட் ஃபேக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ்க்கு மேற்கு வங்காளத்தில் ஓட் பேங்க் பர்சன்டேஜ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த மக்களவை தேர்தலில் 42 மக்களவை தொகுதிகளிலையும் போட்டியிட்ட காங்கிரஸ் மால்டா சவுத் மற்றும் பெர்ஹாம்பூர் தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்துச்சு. அதில் காங்கிரஸ் கட்சிக்கு 5.67% வாக்குகள் மட்டும்தான் கிடைச்சது. இது சிபிஐஎம் விட ரொம்ப குறைவு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 6.33% வாக்குகளை பெற்றிருந்துச்சு. அதே போல் 2019 தேர்தலில் மமதா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மாநிலத்தில் 43% வாக்குகளை பெற்று 22 இடங்களில் வென்றிருந்தாங்க. இத்தகைய சூழலை தான் மேற்கு வங்காளத்தில் ஆதிக்கம் செலுத்தும் கட்சியாக இருக்க வேணும் அப்படின்னு தொகுதி பங்கீடு குறித்து மமதா அவர்கள் முடிவெடுத்திருக்காங்க. இதுதான் காங்கிரஸுடைய நிலைமையாக இருக்குது. அதாவது அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது மேற்கு வங்காளத்தில் சொல்ல போனால் உண்மையிலே ரொம்ப குறைவான ஒரு ஓட் பர்சன்டேஜ் தான் காங்கிரஸ்க்கு மேற்கு வங்காளத்தில் இருக்குது. இந்த நிலையில தான் இதை கணக்கீடெல்லாம் பண்ணி தான் திரிணாமுல் காங்கிரஸும் தொகுதி பங்கீடை குறிச்சிருக்கு. அதாவது நீங்கள் வெற்றி பெற்ற ஆல்ரெடி 2 தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற்றிருந்தீங்க, அந்த 2 தொகுதியே உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றது தான் திரிணாமுல் காங்கிரஸுடைய கூற்றாக இருந்துகிட்ருக்கு. மமதா அவர்களுடைய இந்த திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட காங்கிரஸுடைய, அதாவது மேற்கு வங்காள காங்கிரஸுடைய தலைவரான ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் நாங்கள் ஒன்றும் பிச்சை கேட்கல அப்படின்னு ரொம்ப கோவமாக காட்டமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு பிச்சை போடலை, அதே போல் நாங்களும் உங்ககிட்ட பிச்சை கேட்கல, தொகுதி பங்கீடை இந்தியா கூட்டணி தான் முடிவு செய்யும், அதாவது காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் முடிவு செய்யும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு.
அதே போல ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை மமதா மீது வச்சிருக்காரு. அதாவது மமதா அவர்கள் மோடிக்கு சேவை செய்கிறாங்க, எங்கள் கூட இருந்துக்கிட்ட அவங்க மோடிக்கு சேவை செய்கிறாங்க, மோடிக்காக மட்டும்தான் மமதா அவர்கள் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள். ஆதிர் ரஞ்சனுடைய இந்த குற்றச்சாட்டு அப்படின்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஏன் அப்படின்னா மோடியை எதிர்த்து உருவாகிற ஒரு கூட்டணியில் மமதா அவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை பிரதமர் வேட்பாளராக, அதாவது தான் நிற்க வேணாம், அதுக்கு மாறாக மல்லிகார்ஜுன கார்கே நிற்கணும்னு சொல்கிற ஒருத்தவங்க, அப்படிப்பட்டவங்களை இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோடிக்காக வேலை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை மமதா மீது வைக்கிறப்ப தான் இந்த இடத்துல தான் காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் மோதல் அப்படின்றது மும்முரமாகுது. இந்த மோதல் மிகப்பெரிய மோதலாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. காரணம் வரப்போகிற எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் திரிணாமுல் காங்கிரஸ் கூட சேர்ந்து போட்டியிட்டால் மட்டும்தான் காங்கிரஸுக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்கள் கிடைக்கும். ஆனால் அந்த சீட்டு பங்கீடையும் திரிணாமுல் காங்கிரஸ் தான் முடிவெடுக்கும் அப்படின்றது தான் திட்டவட்டமாக தெரியுது. ஏன் அப்படின்னா மமதா அவர்கள் லேசுப்பட்டவங்க இல்லை, அவங்க எடுத்த முடிவு அப்படின்றதுல தான் இருப்பாங்க. ஆனால் காங்கிரஸும் விடாப்படியாக தனித்து நின்று போட்டியிடுறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ்க்கான ஓட் பேங்க் அப்படின்றது கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி தனித்து நின்று போட்டியிட்ட தொகுதிகளிலேயே வெறும் 2 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அந்த நிலைமை மாறுமா? திரிணாமுல் காங்கிரஸுடன் காங்கிரஸ் இந்த மோதல் அப்படின்றது எதை நோக்கி போகுது? இந்தியா கூட்டணி அப்படின்றது பிரிவை சந்திக்க உள்ளதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமலேகா. நன்றி, வணக்கம்.